இல்லை, அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய தொகையை டிடிவி சசிகலாவை அதிமுகவில் இணைத்தே விடுவேன், இது மிகப்பெரிய தொகை 1000 கோடிகளில் வாங்கிட்டார். வக்கீல் ஃபீஸ் வாங்கிட்டு வக்கீல் கேஸ் நடத்தலைன்னா கிளைண்ட்டு பணத்தை கூடியான்னு பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இப்போ அதே நிலைமை தான். இப்போ அண்ணாமலையை டிடிவி மிரட்டுகிறார். நீ எப்படியாவது எடப்பாடி மிரட்டி எங்களை அதிமுக கூட இணைத்தருவேன்னு சொன்ன, இப்போ நீயே வெளியில் வந்துட்ட, அண்ணாமலையே தெருவுக்கு வந்த பிறகு எப்படியா முடியும்? வாய்ப்பே இல்லை, கொடுத்த பணத்தை திருப்பி கொடு, இதுதான் பஞ்சாயத்து. அப்போது பணம் வாங்கின வீட்டுக்கு போவாங்களா இல்லை பணம் கொடுத்த வீட்டுக்கு போவானா? அண்ணாமலை வீட்டுக்கு இறங்கி போய் யார் அண்ணாமலை டிடிவி தினம் கார் இல்லாமல் முகமூடியார்னு சொல்லக்கூடிய எடப்பாடி மாதிரி இவர் தொப்பியார், கால் டாக்ஸியார், இப்படி போயிருக்காரு அண்ணாமலை எங்கே தினகரன் வீட்டுக்கு. எப்படியாவது வெயிட் பண்ணுங்க, நான் ஒரு சந்தோஷ் மூலம் ஏதோ ஒரு சந்தோஷ் மூலம் பேசி ஒரு முடிவை செய்து தருகிறேன், கொஞ்ச காலம் பொறுத்துருங்க, வாங்கின கடனை கேட்கும்போது பொறியாக ஒரு 6 மாதத்துக்கு கொடுத்துட்றேன், ஒரு 3 மாதத்துக்கு கொடுத்துட்றேன், 10 நாளில் கொடுத்துட்றேன், இந்த கதை தான். ஆனால் பாஜக தலைமையே டிடிவி தேவையில்லைன்னு விரட்டி விட்டுருச்சு.